சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகி வெஜிடபிள் தோசை. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ராகி வெஜிடபிள் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், கேரட் திருவல் சிறிதளவு, சுரக்காய் திருவல் சிறிதளவு, வெள்ளரிக்காய் திருவல் சிறிதளவு, குடைமிளகாய் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை சிறிதளவு, வெள்ளை எள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தயிர் சிறிதளவு, ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, கேபேஜ் திருவல் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ராகி வெஜிடபிள் தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதில் நம்மக்கிட்ட இருக்க ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ராகி மாவை ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணலாம். இந்த கடலை மாவு வந்து ஏன் ஆட் பண்ணுறோன்னா ஒரு பைண்டிங்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து கடலை மாவை நீங்கள் வந்து வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மில்லட் மாவை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கம்பு, நீங்கள் என்ன மில்லட் இருக்கோ உங்ககிட்ட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மில்லட் மாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி மாவை கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ராகி மாவும் இது கூடவே கடலை மாவும் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேவருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சில பேருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறோம். இது கூடவே காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஒரு புளிப்பு கொடுத்து அதே சமயம் நமக்கு வந்து சாஃப்டாக இந்த தோசை வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விடுறோம். ஸோ இந்த ராகி தோசை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ராகி அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு கால்சியம் இருக்கும். அதில் கால்சியம் அப்படின்னாலே நமக்கு வந்து போன் அண்ட் ஜாயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகியில் நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஃபைபர் இருக்குது. ஃபைபர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நமக்கு வந்து ராகியில் வந்து பார்த்திங்கன்னா அயனும் இருக்குது. அயன் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விமென்க்கு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரியே நமக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ராகி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தோசையாக இது நம்ம போடும் போது நமக்கு நல்ல வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து கரைச்சி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. இப்போ நம்ம நல்லா கரைச்சாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கேரட்டை ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ராகி தோசையே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால இது வந்து இன்னும் மோர் ஹெல்த்தியாக எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்த ஒரே ஒரு மீலில் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் ஆட் பண்ணுறோம். திருகி இருக்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் கிடையாது, நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கியிருக்க கேப்சிகம், இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இப்போ திருப்பி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம தோசையாக போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல் காஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது மாவு. நம்ம ரொம்ப தின்னாக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்க வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அடை மாதிரியும் இருக்காது. கொஞ்சம் எண்ணெய் மேலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக எள்ளு வந்து நம்ம மேலே போடுறோம். இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எள்ளு ரொம்ப நல்லது. ராகி வந்து சூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எள்ளு சேர்க்குறோம். ஸோ கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகி தோசை அப்படின்னாலே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் வந்து கிரேட் பண்ண பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா இது மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பன்னீர்னாலே கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ராகி தோசை பிடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து பன்னீரை வந்து இது மேலே நல்லா நம்ம வந்து திருவி போட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம வந்து மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். நமக்கு தனியாக வந்து சைட் டிஷ்ஷும் தேவை கிடையாது. இருந்தாலும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கார சட்னியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதினா சட்னியோ வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த ராகி வெஜிடபிள் தோசை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸ் இல்லை வந்து அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது, எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்து இருக்கிற ஒரே ஒரு மீல் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனாலும் சரி, அப்படி நைட் டின்னருக்குனாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுங்க. வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்குது, எல்லாருக்குமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.